ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பீர்க்கங்காய் வாங்கி வச்சுருக்கேங்க. அதில் இருக்கிற மேலே அந்த தோலை வந்து சீவிட்டு இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிக்கலாங்க. நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த பீர்க்கங்காயை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடுங்க. அதனால் தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு வந்திருக்குன்னு. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் பாதி அளவுக்கு வேக வச்சுருக்கேன். மீதி பாதி வந்து அதாவது ஆஃப் பாயிலாக வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த கடலைப்பருப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே சேர்க்கறதுனால அந்த பாதி கடலைப்பருப்பு வேகிறதுக்கும் நம்ம பீர்க்கங்காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அந்த பீர்க்கங்காய் விட்ட தண்ணி எல்லாம் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து தட்டு எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிற தேங்காயை நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணோன்னாக்கா ரொம்ப சூப்பரான சுவையான நம்மளோட பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.